نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளினால் அல்லாஹ்வின் அன்பை பெற்றுத்தரும் அமல்கள் என்ற புதிய ஒரு வகுப்பினூடாக உங்களை சந்திப்பதை இட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்மனார் இஸ்லாமிக் சென்டர் துபாய் வழங்கக்கூடிய இந்த வகுப்பில் அல்லாஹுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் எவை குறித்து இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக 10 வகுப்புகள் நடைபெறும். ஒவ்வொரு சனிக்கிழமை இதே நேரத்தில், செவ்வாய்க்கிழமையும் இதே நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு நடைபெறும். 10 வகுப்புகள், சனிக்கிழமை உண்டு, செவ்வாய் உண்டு, அப்ப 2 வாரத்திலே 2 10 வகுப்புகள் மொத்தமாக இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அப்ப இந்த வகுப்பில் நம்ம எதை படிக்க போறோம் என்று சொன்னா, அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ், அல் குர்ஆன் சஹீஹான நபிமொழிகளில் இருந்து இடம்பெறக்கூடிய அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்பாடுகள் என்று எதெல்லாம் வருதோ, அல்லாஹ் விரும்பக்கூடியது, அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல், அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல், அல்லாஹ் விரும்பக்கூடிய மனிதன் என்று எதெல்லாம் வருதோ இன்ஷா அல்லாஹ் முடியுமான அளவு 10 வகுப்புகளில் கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட ஒரு 80 வரை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யலாம், நிச்சயமாக படிக்கலாம். அதுதான் இந்த வகுப்பினுடைய நோக்கமாக இருக்கின்றது. எனவே இந்த 10 வகுப்புகளிலும் வரக்கூடிய விஷயங்களை நாங்க குறிப்பெடுத்து வச்சுக்கொள்ளலாம். அதே போன்று நாங்க வாழ்க்கையில அமல் செய்யற நோக்கத்தோட இன்ஷா அல்லாஹ் நாங்க படிக்கணும். ஏன்னு சொன்னால், அல்லாஹுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்களை ஒரு மனிதன் வாழ்க்கையில செய்து கொண்டிருப்பானாக இருந்தால் அல்லாஹ் அவனை நிச்சயமாக நேசிப்பான், அல்லாஹ் அவனை விரும்புவான். அவன் மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ் விரும்பிய ஒரு மனிதனாக, அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற்ற ஒரு மனிதனாக நிச்சயமாக அவன் மரணிப்பான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வதை போன்று, யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதன் மர்தியா ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆன்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி, உனது ரப்பின் பால் நீ மீண்டு செல், ராதியத்தன் பொருந்தியவனாக, மர்தியத்தன் பொருந்திக் கொள்ளப்பட்டவனாக நீ செல் என்பதாக அந்த மனிதனுக்கு சொல்லப்படும். அப்ப எனவே இந்த நஃப்ஸுல் முத்மஇன்னா எப்ப கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற நஃப்ஸுல் முத்மஇன்னா, அல்லாஹ்வினுடைய அன்பையும் அருளையும் பெற்ற இந்த ஆன்மா, அந்த ஆன்மா அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றதாக, அல்லாஹ்வினுடைய அன்பை நோக்கி செல்லக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நஃப்ஸுல் முத்மஇன்னாவாக எங்களை மாற்ற வேண்டும் என்றால், எங்களுடைய கல்ப் சலீமாக, அமைதியான, ஆரோக்கியமான, நல்ல குணமான, பண்பட்ட, அல்லாஹ்வினால் விரும்பப்பட்ட ஒரு இதயமாக எங்களுடைய இதயம் மாற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இந்த அமல்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். எனவே ஒரு மனிதன் அவனுடைய நஃப்ஸை, ஆன்மாவை முத்துமைன்னாவாக, அமைதி பெற்றதாக, அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றதாக, அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்டதாக மாற்ற வேண்டும் என்றால் இந்த அமல்களை அவனுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரும் அமல்கள் என்ற இந்த வகுப்பு. அடுத்ததாக, ஒவ்வொரு மனிதனும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அடிப்படையான இலக்கு என்னென்னா அல்லாஹுடைய அன்பு. அவன் அல்லாஹுடைய அன்பை பெற வேண்டும். உலகத்துல நாங்க என்னதான் இபாதத் செஞ்சாலும், என்னதான் அமல்கள் செய்தாலும் அந்த அமல்களினால் நாம் ஒரு பொழுதும் சொர்க்கம் செல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, உங்களுடைய அமல் உங்களை சொர்க்கத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்காது. புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு. உங்களுடைய அமல்கள் உங்களை சொர்க்கத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்காது என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, வலா அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே நீங்களுமா என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் தான். இல்லா யத்தகம்மதனி அல்லாஹு பிரஹ்மா, அல்லாஹ் என்னை அவனுடைய அருளினால் சூழ வளைத்துக் கொண்டு, அல்லாஹ் எனக்கு அருள் செய்தாலே அன்றி, அல்லாஹ்வுடைய அருளாலே என்ன போர்த்தி கொண்டாலே அன்றி, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றாலே அன்றி நானும் தான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த அளவு நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்றால், நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய அருளை,
அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ்வுடைய திருப்தியை என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு நாங்க வேண்ட வேண்டும். அதனாலதான் ஷேகுல் இஸ்லாம் இமாமுனா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், உலகத்துல ஒரு சொர்க்கத்து இன்பம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால், அப்படி நம்ம உலகத்துல இது சொர்க்கத்து இன்பம் என்று வரையறுக்க முடியாது, அப்படி ஒன்று இருக்குமாக இருந்தால், உலகத்தினுடைய சுவர்க்கம் என்று நாம் கருதுவதாக இருந்தால், அல்லாஹுடைய ஞாபகத்தினால் அல்லாஹுடைய அன்பை பெறுவதுதான், அல்லாஹுவை நாம் திக்ர் செய்வதுதான், அல்லாஹுடைய அன்பால் திளைத்திருப்பதுதான் இந்த உலகத்தினுடைய சொர்க்கம். யார் இந்த உலகத்தினுடைய சொர்க்கத்துக்குள்ளே நுழையவில்லையோ அவன் மறுமையினுடைய சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது என்பதாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் உலகத்துல எந்த ஒரு அன்பாக இருந்தாலும், எந்த ஒரு நேசமாக இருந்தாலும், எந்த ஒரு பாசமாக இருந்தாலும், அது என்னுடைய தாயோட இருந்தாலும் சரி, மனைவியோடு இருந்தாலும் சரி, பிள்ளைகளோடு இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளோடு இருந்தாலும் சரி, எல்லா நேசத்துக்கும், எல்லா அன்புக்கும், எல்லா பாசத்துக்கும் ஒரு முடிவு ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது. உதாரணமாக நாம் நம்முடைய சகோதரர்களோடு நாம் எதற்காக பழகிறோம், நம்முடைய உறவினர்களோடு எதற்காக பழகிறோம், அதே மாதிரி நாம் தாயை ஏன் நேசிக்கிறோம், தந்தையை நேசிக்கிறோம், எல்லா அன்புக்கும் ஒவ்வொரு எல்லை உண்டு. ஒரு கட்டத்துல அந்த அன்பு முடிந்து போய்விடும். இந்த உலகத்துல மௌத்தாகும் வரைக்கும் உங்களோட அன்பா இருந்த உங்களோட தாய், உங்களோட தந்தை, நான் என்னுடைய தாய்க்காக எதையும் செய்வேன், என்னுடைய தந்தைக்காக எதையும் செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த நீங்க நாளைக்கு மறுமையில் என்ன செய்வீங்க தெரியுமா? فإذا جاءت الصاخة فإذا جاءت الصاخة يوم يفر المرء من أخيه وأمه وأبيه. நாளை மறுமையில ஒரு மனிதன், ஒவ்வொரு மனிதனும் தான் நேசிக்கக்கூடிய, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனைவியை விட்டு, தன்னுடைய சகோதரியை விட்டு, தன்னுடைய தாய் தந்தையர்களை விட்டு விரண்டோடுவான். தன்னுடைய சகோதரன், நேசிக்கக்கூடிய சகோதரனை விட்டு விரண்டோடுவான். தன்னுடைய தாய் தந்தையை விட்டு விரண்டோடுவான். அவனுடைய மனைவி பிள்ளைகளை விட்டு விரண்டோடுவான். அப்ப எனவே அந்த நாளில் அல்லாஹுடைய அன்பு மட்டும்தான் எங்களுக்கு பயனளிக்கும். இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட நாம் எல்லா அன்புக்கு பின்னாலும் ஏதோ ஒரு வகையில் சுயநலம் இருக்கிறது. அது தாயுடைய அன்பாக இருந்தாலும் சரி, தந்தையுடைய அன்பாக இருந்தாலும் சரி, மனைவியுடைய அன்பாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஏதோ ஒரு காரணம் ஒன்றிருக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்புக்கு பின்னால் நிச்சயமாக எந்த காரணம் இருக்காது. அல்லாஹ் விரும்புகிறான் என்றால், அல்லாஹ் நேசிக்கிறான் என்றால், அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்கிறான் என்றால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். அதே போன்று இந்த உலகத்துல யார் ஒரு மனிதன் அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து, அல்லாஹுடைய அன்பை எதிர்பார்த்து வாழுகின்றானோ அல்லாஹ் அவனுக்கு அருள்களை கொடுத்து கொண்டே இருப்பான். அதே மாதிரி நாங்க அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு அமல் செஞ்சு செஞ்சு செஞ்சு, அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களை செஞ்சு 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 அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரக்கூடிய அமல்களை செஞ்சு கொண்டு போற நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் எல்லாரோடையும் கருணை உள்ளவன் தான். அவன் இல்லை என்று சொல்றவங்களுக்கும் அவன் ரிஸ்க கொடுக்கிறான், இறக்கப்படுறான். அவனை யாருமே, அதாவது எந்த ஒரு மனிதனாக ஒமா மின் தாபத்தின் ஃபில் அர்த் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஹா. எந்த பூமியில இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும், அது பறவையாக இருந்தாலும் சரி, அல்லது நிலத்துல ஊர்ந்து செல்லக்கூடியதாக இருந்தாலும் சரி, பிராணியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அல்லாஹ் வாழ்வாதாரத்தை வழங்குகின்றான். எந்த ஒன்றும் அல்லாஹ் வாழ்வாதாரம் கொடுக்காமல் விடவில்லை. அப்ப எனவே அப்படி கொடுத்து கொண்டிருக்கூடிய ரஹ்மான், அல்லாஹ் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கூடிய நாத்திகனுக்கும் அல்லாஹு தஆலா ரிஸ்க் கொடுத்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மறக்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும், இப்படி கருணையுள்ள ரப்புல் ஆலமீனை நாங்கள் நேசிக்க வேண்டும் என்றால், நாங்கள் அதிகமாக அவனை அன்பு கொள்ள வேண்டும் என்றால், அவனோடு எங்களுடைய அன்பை வலுப்படுத்த வேண்டும் என்றால், அவன் எதை செஞ்சா அவன் பொருந்திக் கொள்வானோ அந்த அமல்களை நாங்க என்ன செய்யணும்? தேடி 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 செய்யணும். அதுதான் இந்த வகுப்பினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த நிலையான அன்பு, அல்லாஹ்வினுடைய அந்த நிலையான அன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காகவே வாழ்ந்து மரணித்தார்கள். அதே மாதிரி தான் அதுல பயிற்றுவிக்கப்பட்ட சஹாபாக்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே,
நாமும் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வகுப்பாக நாங்க தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய அமல்களை படிப்போம். குறிப்பு என்னன்னு சொன்னா, குர்ஆன் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள், எந்த ஒரு ஹதீஸும் இன்ஷா அல்லாஹ் பலவீனமான ஹதீஸ்கள் சொல்லப்பட மாட்டாது. இந்த வகுப்புல மட்டுமல்ல, எந்த ஒரு வகுப்பாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவியால், அல்லாஹ் மிகப்பெரியவன், எந்த ஒரு ஹதீஸா இருந்தாலும் பலவீனமான ஹதீஸ்கள் நாங்க சொல்ல மாட்டோம் அல்லாஹ்வுடைய உதவியால். எனவே சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்க படிப்போம். எனவே நாங்க இந்த முதலாவது வகுப்பு என்பதனாலதான் சிறிய ஒரு அறிமுகத்தை நான் வழங்கினேன். இன்ஷா அல்லாஹ் நாங்க அல்லாஹ் விரும்பக்கூடிய பண்புகள், அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்கள் என்ன, குறிப்பாக ஹுப்புண்டா அன்பு. ஹுப்புண்டா என்ன அரபுல? அன்பு. அதே மாதிரி ரிதாண்டா என்ன? திருப்தி. அப்ப இந்த ரெண்டு வார்த்தைகளுமே அல்லாஹ் திருப்தி அடைகிறான், அல்லாஹ் அன்பு கொள்ளுகின்றான். அல்லாஹ் ஒரு மனிதனை அஹப்ப, அல்லாஹ் ஒரு மனிதனை அன்பு கொள்கிறான். அஹப்பல்லாஹு அபுதன், அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்கிறான். அதே மாதிரி அஹப்புல் அமால், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்கள். அல்லாஹ் இந்த மனிதனை ரதிய பொருந்தி கொள்கிறான். இப்படி வரக்கூடிய, குறிப்பாக அஹப்ப அல்லாஹ் விரும்பக்கூடிய, அதே மாதிரி அல்லாஹ் நேசிக்கக்கூடிய பல கருத்துக்கள். அது மாதிரி அல்லாஹ் திருப்தி அடையக்கூடிய இந்த மாதிரி அமல்களை தான் இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முதலாவதாக அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்று தரக்கூடிய அமல்களில் முதன்மையானது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நாங்க எல்லாருமே அதை தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனா அதை இன்னும் கொஞ்சம் நாங்க என்ன செய்யணும், வாழ்க்கையில முழுமையாக கடைபிடிக்க பார்க்கணும். அது என்ன? قال رسول الله صلى الله عليه وسلم, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் என்னவென்றால், முதலாவது இந்த ஹதீஸ்ல 3 விஷயத்தை சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு செயலாக நாங்க விளக்கத்தோட பார்ப்போம். இந்த ஹதீஸ்ல நான் சொல்லக்கூடிய ஹதீஸ்ல 3 விஷயம் வரும். ஒவ்வொன்றோட நாங்க விளக்கமாக பார்ப்போம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அமல்களிலே மிக மிக விருப்பமானது ஈமானும் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும். நாங்க எல்லாம் ஈமான் கொண்டு இருக்கிறோம் தானே? எங்களுடைய ஈமான் எல்லாம் முழுமையாக இருக்குது நாங்க நினைச்சு கொள்ள கூடாது. ஈமான்டா என்ன, அகீதாண்டா என்ன, நம்பிக்கைண்டா என்ன? எனவே நாங்க இதை தேடி படிக்கணும். நாங்க ஏதோ எங்களோட உம்மா முஸ்லிம், எங்களோட வாப்பா முஸ்லிம் என்பதனால, நாங்க ஏதோ இஸ்லாத்துல பிறந்துட்டோம் என்பதனால நாங்க முஸ்லிம் என்று சொல்லிவிட முடியாது. நான் 100க்கு 100 முஸ்லிம் யாருமே சொல்ல முடியாது. சஹாபாக்கள் எல்லாம் பிறப்பின் அளவில முஸ்லிம்களாக இல்ல. 100க்கு 90% சஹாபாக்கள் எடுத்தால் அவங்கள அதிகமானவர்கள் எல்லாருமே அவங்க பிறந்தது தாய் தகப்பன் இஸ்லாத்துல இல்ல. ஒரு சில சஹாபாக்களை தவிர எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை படிச்சாங்க, வாழ்க்கையில செயல்படுத்தினாங்க. ஆனா அல்லாஹ் அவங்கள பார்த்து என்ன சொல்றான்? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அப்ப இதை எப்படி அடைந்தார்கள்? இந்த அல்லாஹ்வுடைய ரிதுவான் பொருத்தத்தை எப்படி அடைந்தாங்கன்னா, ஈமான் சரியா இருந்தது. ஈமான் என்பது நாங்க நினைச்சிடக்கூடாது, நம்பிக்கை, இந்த ஈமான் என்பது, கொள்கை என்பது, எங்களுடைய அகீதா என்பது இது சரியாக சீராக இருக்க வேண்டும். அகீதா சீராக இல்லை, நம்பிக்கை சீராகவில்லை, ஈமான் சீராகவில்லை என்றால் எங்களோட வாழ்க்கை எந்த பிரயோசனம் கிடையாது. எனவே அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான விஷயம். நிறைய பேர் ரைட், நாங்க இந்த அமலை செஞ்சா அல்லாஹ்வுடைய அன்பு பெறலாம், இந்த அமலை செஞ்சா அல்லாஹ்வுடைய அன்பு பெறலாம் என்று யோசிக்கிற அதே நேரம் என்னுடைய ஈமான் எப்படி இருக்குது ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். என்னுடைய ஈமான்ல நான் எந்த அளவு சரியா இருக்கேன். உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க அன்புக்குரிய சகோதரர்களே, அல் ஈமானு பில்லாஹ் என்ன? ஈமான், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது. இந்த பாடம் நாங்க கண்டிப்பாக படிக்கணும், நாங்க புரிஞ்சு கொள்ளணும். குறைஞ்சபட்சம் ஒரு அடிப்படையான தகவல்களாவது நாங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். அடிப்படையான தகவல்களாவது நாங்க என்ன செய்யணும்? இந்த ஈமான பத்தி நாங்க தெரிஞ்சு வைக்க வேண்டும். அல் ஈமானு பில்லாஹ், ஈமான் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்றதுன்னு சொன்னா வெறுமனே நாங்க நினைக்கிற மாதிரி அல்லாஹ் என்ன படைச்சான், சாப்பாடு தாரான் என்று மட்டுமல்ல. அல் ஈமானு பில்லாஹ் என்று சொன்னால் ஹுவத் தௌஹீத், அல்லாஹ்வை எல்லா விஷயத்திலும் ஒருமைப்படுத்துவது. அத்தௌஹீத் இது ஒரு
குழுக்கு சொந்தமான வார்த்தையோ அல்லது இது ஒரு கட்சிக்கு சம்பந்தமான ஒரு கட்சியோட தொடர்பட்ட ஒரு வார்த்தையோ கிடையாது. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையை சொல்லுகின்ற அடிப்படையான வார்த்தை. இதை யாரை வேணாலும் வச்சுக்கொள்ளலாம். அதை அவங்க தவறாக யூஸ் பண்றாங்க அல்லது பிழையாக இவங்க பயன்படுத்துறாங்கன்னா அது அவர்களோடு சம்பந்தப்பட்ட விடயமே தவிர இந்த வார்த்தையில் எந்த பிழையும் கிடையாது. இந்த வார்த்தை தெளிவானது, மிக மிக அழகானது, மிக மிக ஆழமானது, மிக மிக யதார்த்த பூர்வமானது. ஒரு முஃமினுடைய ஈமானுடைய முகவரி இதுதான். நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அப்ப எனவே தௌஹீத்னு சொன்னா என்ன? இஃப்ராதுல்லாஹி தஆலா பில் இபாதா, அல்லாஹ் தஆலாவை எல்லா விஷயத்திலுமே ஒருமைப்படுத்துவது, குறிப்பாக இபாதத்துல. இப்ப நாங்க எடுத்துக்கொண்டால் தௌஹீத்னா என்ன? தௌஹீத்னா என்ன? நாங்க உடனே ஒவ்வொரு ஜமாத்துக்கள்ல கொண்டு தலையை போட்ட கூடாது. தௌஹீத் என்று சொன்னால் நாங்க படிக்கணும். நாங்க சில பொழுது அறியாமையினால சில மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அது அவங்களுக்கு மாத்திரம் சொந்தமான தௌஹீதினால். அப்படி அல்ல. நாங்க ஈமான் என்று சொல்கின்ற பொழுது அது தௌஹீத். அது எப்படிப்பட்டது? ஒன்று, இந்த தௌஹீதை நாங்க மூன்றாக பிரிக்கலாம். தௌஹீத் என்ன செய்யலாம்? மூன்றாக பிரிக்கலாம். இது விரிவாக படிக்கிறவங்க படிச்சிருப்பாங்க, படிக்கக்கூடிய சகோதரர்கள் படிச்சு கொண்டிருப்பாங்க, படிக்க வேண்டும். இதை நாங்க விரிவாக படிக்கணும்னு சொன்னா நம்முடைய இந்த அல்மனார் இஸ்லாமிக் சென்டர் சார்பாக இது விரிவாகவே நடத்தப்பட்டிருக்கிறது. அல் அகீதத்துல் வாசித்தியாவை படிக்கலாம். அதே மாதிரி 3 அடிப்படைகள் படிக்கலாம். அது மாதிரி அல் அகீதா தஹாவியா, எல்லாமே இந்த 3 புத்தகங்களை வைத்தும் நாங்க வகுப்புகள் நடத்தியிருக்கிறோம். அதை விரிவாக பார்க்கலாம். இந்த இடத்துல நான் மிக சுருக்கமாக சொல்கின்றேன். தௌஹீதுல 3 வகை இருக்கிறது. 3 வகையிலையும் என்னுடைய ஈமான் சரியாக இருக்கிறதா? என் ஈமான் நாங்க நினைச்சிட்டு இருக்கிற ஈமான் 6 விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்ளணும். அல்லாஹ் கொண்டு, அதே மாதிரி வேதத்தை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, நபிமார்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, அது மாதிரி கதர், கலா கதர், இப்படி இந்த ஒரு ஓர்டருக்கு நாங்க வச்சிருக்கிறோம். இந்த ஈமானோடு சேர்ந்து முதலாவது எங்களுடைய ஈமான், முதலாவது அடிப்படை அம்சம் சீராக இருக்கிறதா? நாங்க யோசிச்சு பாருங்க சோர்களே. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றோம் தானே, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கம் சரியாக நாங்க புரிஞ்சிருக்கிறோமா? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாங்க தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா என்பதை நாங்க என்ன செய்யணும்? பார்த்து கொள்ள வேண்டும். முதலாவது இந்த தௌஹீதை 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று பாருங்க, தௌஹீதுல் உலூஹியா. தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் உலூஹியாண்டா என்ன? நாங்க இந்த விஷயத்துல சரியாக அல்லாஹ்வை நாங்க ஈமான் கொண்டு இருக்கிறோமா நாங்க பரிசீலிக்கணும். தெரிஞ்சவங்க பரிசீலிச்சு பாருங்க, தெரியாதவங்க படிச்சு கொள்ளுங்க, படித்து கொண்டு பரிசீலித்து பாருங்க. ஏன்னா இது அடிப்படையான அம்சம். அப்ப தௌஹீதுல் உலூஹியாண்டா என்ன? தௌஹீதுல்லாஹி தஆலா, அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும் எல்லா இபாதத்துக்குரிய விஷயத்துல. எல்லா இபாதத்துக்குரிய விஷயத்துல அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நாங்க செய்யணும். இபாதத் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நாங்க செய்யணும். நிறைய பேர் இந்த விஷயத்துல தவறி போவதை நாங்க பாக்குறோம். உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க, தொழுகையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஏதாவது ஒன்று அறுக்க போறோம், ஏதாவது ஒன்று நாங்க அறுக்க போறோம், ஏதாவது ஒன்று நேர்ச்சி வைக்கிறோம், அதே மாதிரி துவா செய்யறோம், ஆதரவு வைக்கிறோம், பயப்படுறோம், அதே மாதிரி தவக்குல், அதே மாதிரி ஆசை, ஆர்வம், எல்லாமே உதவி தேடுறது, எல்லாமே நாங்க இபாதத்தின் வருகின்ற போது அல்லாஹ்வோட மட்டும்தான் நாங்க தொடர்பா இருக்கணும். அல்லாஹ் மட்டும்தான் நம்பணும். நாங்க தொழுகையில அல்லாஹ்வுக்கு சுஜூது செஞ்சு போட்டு நாங்க பெற்றோருடைய காலில் விழுந்துட்டோம்டா நாங்க உடனே வெளியாகிடுவோம், இஸ்லாத்தோடு வெளியாகிடுவோம். தொழுகை சஜிதாவை நெத்திய சஜிதா வைக்கிற யாருக்கு வைக்கிறோம்? அல்லாஹ்க்கு தான் வைக்கிறோம், வேற யாருக்கு நாங்க வைக்க கூடாது. அதே மாதிரி நாங்க இந்த விஷயத்துல எல்லாம் பொடுபோக்காயிருக்கோம். சிலவங்க காலில் உளுந்து என்ன செய்யறாங்க? ஆசீர்வாதம் வாங்குறத பாக்குறோம். அதாவது அவங்க வாழ்ற அந்த கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில பெருசா பாக்குறது இல்லை. எனவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், தொழுகையாக இருந்தாலும் சரி, துவா கேட்கறதாக இருந்தாலும் சரி, அறுத்து பழியறதாக இருந்தாலும் சரி, நேர்ச்சையாக இருந்தாலும் சரி, நீங்க அல்லாஹ் விட்ட துவா கேட்கிற மாதிரி வேற யார்கிட்டையும் போய் துவா கேட்டுறாதீங்க. கேட்டா நீங்க அல்லாஹ் இந்த தௌஹீதுடைய விஷயத்துல, ஈமானுடைய விஷயத்துல நீங்க பாழான ஒரு கருத்துக்கு போயிடுவீங்க. நீங்க அதுல சித்தி அடைய மாட்டீர்கள், நீங்க ஃபெயிலா போயிடுவீங்க. அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஈமான் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வை நாங்க ஈமான் கொள்ளணும், அல்லாஹ் எங்களை நேசிக்கணும்னு சொன்னா இந்த தௌஹீதுல் உலூஹியா சரியாக இருக்க வேண்டும். அது தொழுகையில, ஏனைய இபாதத்துக்கள்ல, நஃபிலான வணக்கங்கள்ல, துஆக்கள்ல, உதவி தேடுறதுல, அதே மாதிரி ஒரு மனிதர்கிட்ட பேய்த்து என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றது, ஒரு சமாதியிட்ட பேய்த்து என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றது, ஒரு சமாதியை பேய்த்து சுஜூது செய்யறது ஒரு இபாதா, ருக்கு செய்யறது ஒரு இபாதா, துஆ கேட்கறது ஒரு இபாதா. இது அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு நீங்க செய்யும் பொழுது இணை வைக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள். அல்லாஹ்வினுடைய அன்பை நீங்கள் எப்பொழுதும் பெற மாட்டீர்கள். நீங்க அல்லாஹ்வுடைய அடியார்களை திருப்திப்படுத்த போய் அல்லாஹ்வுடைய அன்பை இழந்துடாதீங்க. அல்லாஹ்வுடைய அடியார்களை திருப்திப்படுத்த போய் அல்லாஹ்வுடைய அன்பை இழந்து விடாதீர்கள். ஏனென்றால் அல்லாஹ் எங்களுக்கு இதை தெளிவாக சொல்லி தந்திருக்கிறான். இரண்டாவதாக தௌஹீதுர் ருபூபிய்யா.
தௌஹீதுல் உலூஹியா முதலாவது, ரெண்டாவது என்ன தௌஹீதுர் ருபூபியா. இதுலயும் சரியா இருக்கணும். இதுல சரியா அதிகமானவங்க இருப்பாங்க, ஆனா தௌஹீதுல் உலூஹியாவுல பிழைச்சு போறாங்க. ரெண்டாவது பாருங்க, தௌஹீதுர் ருபூபியாண்டா என்ன, எல்லாம் விரிவான பகுதியில் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். அல்லாஹ் காலிக், அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் ராசிக், அல்லாஹ் முஹி, அல்லாஹு தஆலா ரிஸ்க் வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடியவன், அல்லாஹ் ரஸாக் வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடியவன், அல்லாஹு தஆலா படைக்கக்கூடியவன், அல்லாஹு தஆலா தான் மனிதர்களை உயிர்ப்பிக்க கூடியவன், மரணிக்க செய்யக்கூடியவன், அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் எழுப்பக்கூடியவன். அல்லாஹ் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை தான். உங்களுக்கு யாரு உணவு தந்தது? யாரு? அல்லாஹ். குடிக்க தந்தது யார்? அல்லாஹ். உங்களை உயிர்ப்பிச்சது யார்? அல்லாஹ். உங்களை படைச்சது யார்? அல்லாஹ். உங்களை மரணிக்க செய்யறது யார்? அல்லாஹ். அல்லாஹ் காலிக், அல்லாஹ் ராசிக், இப்படி நாங்க சொல்லுவோம். அப்ப இது அல்லாஹ் மட்டும்தான். உதாரணமாக ஒரு ஆள்கிட்ட நம்ம வந்து ஒரு சாப்பாடு உணவை கேட்கிறோம், அவர் எடுத்து தாராரு. இப்ப யார் எடுத்து தந்ததுன்னா அவர் எடுத்து தந்தார். இதை படைச்சது யார்? இதை உங்களுக்கு தந்தது யார்? கொண்டு வந்து சேர்த்தது யார்? அல்லாஹ். அப்ப தெளிவாக நம்பிக்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தௌஹீது ருபூபியாவும் சரியாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத், இதையும் நான் தெளிவாக புரிந்து கொள்ள. இதுலயும் நிறைய வழிகட்ட அமைப்புகள், இதுலயும் வழி தவறி போறதை நாங்க பாக்குறோம். நிறைய பேர் வந்து அல்லாஹ் சொல்லுகின்றதை அப்படியே நாங்க நம்பணும், அல்லாஹ் சொல்ற விஷயங்கள் எடுக்கணும் என்பதற்கு பதிலாக தன்னுடைய சிந்தனைகளை போட்டு வழிகட்டு போவதை நாங்க பாக்குறோம். அப்ப தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத்னு சொன்னா என்ன? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல, அல்லாஹு தஆலா வந்து குர்ஆன்ல, அதே மாதிரி சஹீஹான நபிமொழிகள்ல எதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர்களாக, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் பண்புகளாக வந்திருக்கிறதோ அதை நாங்க அப்படியே, அதாவது அதை உருவப்படுத்தியோ அல்லது வகைப்படுத்தியோ அல்லது அதுக்கு மேலதிகமான விளக்கங்களை நாங்கள் எங்கட பொறுத்தால கொடுத்தோ அப்படி நாங்க செஞ்சிடக்கூடாது. அப்படி கொடுக்காம அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறானோ அதை நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை அப்படியே விட்டுறவும் கூடாது, அதை மாற்று கருத்து சொல்லிடவும் கூடாது, அதுக்கு உதாரணம் உவமை காட்டிவிடவும் கூடாது. அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறானோ அதை அப்படியே நாங்க ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும். நாங்களா புதிய புதிய விளக்கங்கள் சொல்லவும் கூடாது, அதே மாதிரி திரிவுபடுத்திடக் கூடாது, உதாரணங்கள் சொல்லக்கூடாது, உவமையை காட்டக்கூடாது. அல்லாஹ் சொன்னது நாங்க அப்படியே ஏற்றுக்கொள்வோம். இது அஸ்மா வ சிஃபாத், இது தௌஹீத், இது சரியாக இருக்க வேண்டும். குறிப்பாக நாங்க சொல்றதா இருந்தால் லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனுக்கு ஒப்பாக அவனை போன்று எந்த ஒன்றுமே கிடையாது. அவன் கேட்பவன், அவன் பார்ப்பவன். இப்ப நாங்களும் கேட்கிறோம், நாங்களும் பார்க்கிறோம், எங்கட பார்வை போல எங்கட கேள்வியை போல அல்ல. அவன் யாருக்கும் ஒப்பானவன் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால வந்து அல்லாஹ் கேட்கக்கூடிய, அல்லாஹ் பார்க்கக்கூடியவன் என்பதை நாங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எங்களுடைய பார்வையோடையோ அல்லது வேற ஏதாவது ஒரு படைப்புடைய பார்வையோடு நாங்க சேர்த்து ஒப்பு நோக்கியோ நாங்க காட்டிடக் கூடாது. அதே மாதிரி தான் குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன், அவன் தலைவன். சமதுக்கு செய்த கருத்தும் இருக்கு, அது மாதிரி தேவையற்றவன கருத்தும் இருக்கு. அதே மாதிரி லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒப்பாக நிகராக யாருமே கிடையாது என்பதில் நாங்க தெளிவாக இருக்க வேண்டும். அப்ப எனவே எந்த ஒரு குர்ஆனுடைய வசனம் வந்தாலும், அல்லாஹ் பத்தி சொல்லக்கூடிய வசனம் வந்தாலும் அதை வந்த மாதிரி நாங்க ஏற்றுக்கொண்டு போகணும். அதுக்கு நாங்க மேலதிகமான விளக்கங்களும் கொடுக்க தேவையில்லை. அதே நேரம் அதுக்கு விளக்கத்தை வேற ஒரு விளக்கம் கொடுக்கிறதுக்கும் நாங்க போயிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் மட்டும் தெரியும், நாங்க வேற விளக்கங்களை கொடுத்து வழிகட்டு போய்விடக் கூடாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது. ஈமான் என்று சொல்கின்ற பொழுது அது தௌஹீத். தௌஹீத் என்று சொல்கின்ற பொழுது தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத், இந்த மூன்று விஷயத்திலையும் நாங்க தெளிவாக இருக்கணும். அதுக்கு பிறகு நாங்க அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது, அது மாதிரி மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது, நபிமார்கள் ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்வது, இந்த அடிப்படைக்கு அப்பால் நாங்க ஈமான் கொள்ள வேண்டிய அனைத்து விஷயங்களையும் அதெல்லாம் எல்லாரும் நம்பிடுவாங்க, எல்லாருமே சரியா இருக்கிறாங்க. அதிகமானவங்க முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவங்க வந்து ரசூல்மார்கள் கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறாங்க, நபிமார்களை கொண்டு வேதங்கள் தௌராத், இன்ஜீல், ஜபூர், அதே மாதிரி ஃபுர்கான், சுஹஃப் இப்ராஹிம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் சுஹஃப், இப்படி வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட தௌராத், அதே மாதிரி இன்ஜீல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டது, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட ஜபூர், அதே மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட குர்ஆன், அதே மாதிரி ரசூல்மார்கள், நபிமார்கள், அதே மாதிரி கலா கதருடைய நம்பிக்கை, அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே எல்லாருமே நம்பிக்கை ஓரளவு கலா கதர் இதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் அதிகமான மக்கள் ஏதோ அவங்களுடைய அடிநெஞ்சி உள்ளம் சொல்லும் என்ன, இது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ற ஒரு கடைசி சொல்லிடுவாங்க. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரையில நாங்க வந்து என்ன செய்வோம்,
சாப்பாடு தரது அல்லாஹ், எங்களை உயிர்ப்பிச்சது அல்லாஹ். ஆனா வந்து நாங்க தொழுவோம், அல்லாஹ் தொழுவோம், அதே மாதிரி இவற்றையும் கேட்டுருவோம், இந்த அவுலியாட்டையும் கேட்டுருவோம், இந்த கபர்ட்டையும் கொஞ்சம் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போற ஒரு நிலையை நாங்க பாக்குறோம். அப்ப தௌஹீது ருபூபியாவில சரியா இருப்பாங்க, இந்த தௌஹீது உலூஹியாவில பிழைச்சு போற அதிகமான மக்களை பாக்குறோம். அதே மாதிரி தௌஹீது உலூஹியாவில சரியா இருப்பாங்க, தௌஹீது ருபூபியாவில சரியா இருப்பாங்க, அதே மாதிரி தௌஹீது அஸ்மா வ சிஃபாத்துல பிழைச்சு போறவங்களையும் நாங்க பாக்குறோம். அப்ப இந்த ரெண்டு பகுதிகளையும் பிழைச்சு போகாம இந்த மூன்றிலையும் சரியாக இருக்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய ஈமான் சரியாக மாறும் இன்ஷா அல்லாஹ். அந்த ஈமான் சரியாக அவருடைய வாழ்க்கை அழகாகும். ஈமான் சரியானா அந்த வாழ்க்கை என்ன செய்யும்? அவருடைய ஈமான் வெறுமனே நான் நம்பிக்கையில சரி, 100% நான் நம்பிக்கை சரியா வச்சிருக்கேன், ஆனா என் அமல் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அவருடைய ஈமான்ல எந்த பிரயோசனம் கிடையாது. வெறுமனே அமல் செய்யறாரு, ஈமான் சரி இல்லை, அதுலயும் பிரயோசனம் கிடையாது. ஈமான் இருக்குது, அமல் சரி இல்லை, அமல் இல்லைன்னா அதுவும் பிரயோசனம் இல்லை. அப்ப ஈமான் இருந்தா அமல் இருக்கணும், அமல் ஈமானோட இருக்கணும். ஈமான் இருந்தா அமல் இருக்கணும், அமல் ஈமானோட இருக்கணும். ஈமான் இல்லாம அகீதா சரி இல்லாம எவ்வளவு அமல் செஞ்சாலும் அதுல எந்த பிரயோசனம் இல்ல. அவ்வளவுதானே? அகீதா சரி இல்லாம நீங்க எந்த அமலை செஞ்சாலும் எந்த பிரயோசனமும் கிடையாது. அதனால எங்களுடைய அகீதாவை, எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் சீர் செய்ய வேண்டும். அது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் எதுவென்று சொன்னால் ஈமானும் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி தான் இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்களில் அஹப்புல் அமால் இலல்லாஹ் ஈமானும் பில்லாஹ் சும்ம சிலத்துர் ரஹீம், குடும்ப உறவை சேர்ந்து வாழுதல், குடும்ப உறவை சேர்ந்து வாழுதல். அப்ப பாருங்க இது எப்படி ஹதீஸ் வருதுன்னா, உங்களோட அகீதா தெளிவாக இருக்கணும், நீங்க தௌஹீத் உங்களோட சரியாக இருக்கணும், உங்களோட நம்பிக்கை சரியாக இருக்கணும். அதே மாதிரி இது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில உள்ள முதலாவது அம்சம், அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில உள்ள முதலாவது அம்சம், இது சரியா இருக்கணும். இரண்டாவது, மனிதர்களுக்கு மத்தியில் உங்களோட உறவு சீராக இருக்கணும். எப்படி நாங்க சொன்னோம், அகீதா சரியா இருக்குது, ஒரு ஆள் அமல் பிழையா இருக்குது, அமல் இல்லைன்னு சொன்னாலும் அவர் ஃபெயில் ஆயிடுவார். அதே மாதிரி அவர் அமல் அதிகமா செய்யறார், அகீதா இல்ல. அதே மாதிரி அகீதா எல்லாம் சரி, அமல் பிழை, அப்படின்னாலும் அவர் ஃபெயில் ஆயிடுவார். அதே மாதிரி அவர் அகீதாவும் சரியாக இருக்குது, நம்பிக்கை சரியா இருக்குது, அமலும் சரியா இருக்குது, ஆனா அவருடைய இந்த பகுதி ஹுகூக்குல் இபாதுல குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது, பெற்றோர்களோட ஒன்றாக சந்தோஷமா வாழ்றது, அவர்களுடைய உறவை பேணி கொள்றது, இந்த மாதிரி விஷயத்துல அவர் பிழையாக இருந்தா அதுலயும் அவர் பிடிக்கப்படுவார். அவ பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அல்லாஹ் சொல்றாங்க, ஈமானும் பில்லாஹ், அல்லாஹ் கொண்டு ஈமான் கொள்றது முதலாவது அம்சம், அல்லாஹ் விரும்பக்கூடிய பண்புகள், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரக்கூடிய அமல்கள்ல முதலாவது என்ன, அல்லாஹ்வை கொண்டு நாங்க ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டாவது, குடும்ப உறவை நாங்க சேர்ந்து வாழ வேண்டும். குடும்ப உறவு என்று சொல்லுகின்ற பொழுது நாங்க இதுல மிக முக்கியமாக பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வபில்வாலிதைனி இஹ்சானா. நீங்க அல்லாஹ் வணங்குங்க, வஅபுதுல்லாஹ் அல்லாஹ் வணங்குங்க, வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ அவனுக்கு இணை வைத்து விடவே வேண்டாம். முதலாவது நம்ம பார்த்தோம் ஈமான். இரண்டாவது அல்லாஹ் என்ன சொல்றான், வபில்வாலிதைனி இஹ்சானா, நீங்க உங்களோட பெற்றோருக்கு நல்ல முறையில் நீங்க நடந்து கொள்ளுங்கள், பெற்றோரை நல்ல முறையில் நீங்க பேணிக் கொள்ளுங்கள். அப்ப இதுல சிலத்துர் ரஹீம், குடும்ப உறவை சேர்தல், சிலாண்டா சேருதல், ரஹீம்னா என்ன, குடும்ப உறவு. அப்ப இந்த குடும்ப உறவை சேருதல் என்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல். இந்த குடும்ப உறவுல படித்தரங்கள் இருக்குது, இதை நல்லா குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. குடும்ப உறவுகளில் படித்தரம் இருக்கின்றன. எப்படி படித்தரம் இருக்குது? முதலாவது பெற்றோர், முதலாவது என்ன, பெற்றோர்கள். அப்ப பெற்றோர்கள் என்று வருகின்ற பொழுது அவங்க தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி. ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மன் அஹக்கு நாஸ் பிஹுஸ்னி ஸஹாபதி, நான் அதிகமாக நெருங்கி இருப்பதற்கு, தோழமை கொள்வதற்கு, நெருங்கி இருப்பதற்கு, மிக நெருக்கமாக இருப்பதற்கு, தோழமை கொள்வதற்கு யார் மிக நெருக்கமானவர்கள், மிக சிறந்தவர் யார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்முக், உடைய தாய். திரும்ப யார் என்று கேட்ட பொழுது உம்முக், திரும்ப யார் என்று கேட்ட பொழுது உம்முக், 3 விடுத்தம் சொன்னாங்க, உன்னோட தாய் தாய் தாய். கடைசியாக 4வது விடுத்தம் கேட்கின்ற பொழுது அபூக்க என்று சொன்னாங்க. புகாரில் வரக்கூடிய செய்தி. அப்ப எனவே முதலாவது தாய், பெற்றோர்களே முதலாவது தாய், அது பிறகு தந்தை, அதுக்கு பிறகு எங்களுடைய சகோதர சகோதரிகள், அதே மாதிரி எங்களுடைய பெற்றோருடைய சகோதர சகோதரிகள், எங்களுடைய தாயுடைய சகோதர சகோதரிகள்,
தந்தையுடைய சகோதர சகோதரிகள், அதே போல எங்களுடைய வாப்பாவுடைய வாப்பா, அதே மாதிரி உம்மாவுடைய வாப்பா உம்மா, வாப்பாவுடைய உம்மா வாப்பா, இப்படி இந்த உறவுகள் எல்லாமே நமக்கு சீராக இருக்கும். அதே மாதிரி எந்தெந்த வழியில எல்லாம் திருமண வகையில வரக்கூடிய உறவுகள், பால்குடி உறவுகள், இப்படி அதையும் நாங்க சேர்ந்து கொள்ள வேண்டும். சிலத்துர் ரஹிம்னா குடல் வாய் ஜனங்கள், அதாவது நேரடியாகவே சம்பந்தப்படக்கூடிய குடும்ப உறவினர்கள், குறிப்பாக தாய் தந்தை, அதே போன்று சகோதர சகோதரிகள், அதே போன்று தாயுடைய பெற்றோர்கள், தந்தையுடைய பெற்றோர்கள், அதே போன்று தாயுடைய சகோதர சகோதரிகள், தந்தையுடைய சகோதர சகோதரிகள், இவங்களோட எல்லாம் உறவு சீராக இருக்கணும். குறிப்பாக உம்மா, தாயோடு உறவு நாங்க சரியாக வச்சு கொள்ள வேண்டும். இதுல நாங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப தாய்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தான். அதுக்கு பிறகு தந்தை, இப்ப இவங்களோட உறவுகளை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு ஏனைய உறவுகளோட நாங்க சீராக வச்சு கொள்ள வேண்டும். குடும்ப உறவை சீர் செய்து கொள்ள வேண்டும். குடும்ப உறவை பேணுதல் என்பது என்றால் என்ன, அதை நாங்க அடுத்ததாக பார்க்கணும். குடும்ப உறவை பேணுதல், நிறைய பேர் இதை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு விளக்கம் நிறைய பேர் நாங்க தவறாக புரிந்து கொண்டிருக்கிற விஷயம் என்னடா, குடும்ப உறவை சேர்ந்து வாழனா அவங்க என்ன பாவம் செஞ்சாலும், என்ன சிறுக்கு செஞ்சாலும், என்ன பித செஞ்சாலும், எந்த மூட நம்பிக்கையில அவங்க போய் விழுந்தாலும் நாங்களும் போய் சேர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மையான குடும்ப உறவை சேருதல் அல்ல. எப்படி அல்லாஹ்வுக்காக நீங்க நேசம் கொள்றது ஒரு இபாதத்தோ, அல்லாஹ்வுக்காக சில விஷயங்களை வெறுக்கிறதும் இபாதா. இதை நிறைய பேருக்கு பேசுறதுக்கு சில பொழுது தயக்கமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம். இது என்ன உம்மா அப்பாவோட அல்லது குடும்ப உறவுகளோட சேர்ந்து வாழணும் என்பதை சொல்லுகின்ற பொழுது ஒட்டி உறவாடணும் என்று சொல்ற அதே நேரம் ஏன் இந்த கொள்கை ரீதியான அகீதா ரீதியான இந்த உறவை ஏன் காட்டுவதில்லை? இஸ்லாமிய ரீதியான உதாரணமாக வச்சுக்கொள்ளுங்க. நீங்க உங்களோட சகோதரருடைய சகோதரியுடைய வீட்டுக்கு நீங்க போறீங்கன்னா அங்க ஒரு திருமணம் நடக்குதுன்னா அங்க வந்து அனாச்சாரம் நடக்குது, விதத்து நடக்குது, மூட நம்பிக்கை நடக்குது, ஆண் பெண் கலவரம் நடக்குது, அங்க சினிமா பாடல் இசை ஒலிக்கப்படுது, அங்க வரதட்சணை எடுக்கப்படுது, அதே மாதிரி ஆடம்பரமான உணவுகள் கொட்டப்படுது, வீண்விரைய செய்யப்படுது, அதே மாதிரி வந்து நிறைய ஆண் பெண் கலவன், இப்படி நிறைய அனாச்சாரம், நிறைய பாவம். அங்க ஒரு சுண்ணத்துக்காக வேண்டிய ஒரு உணவு சாப்பிடுறதுக்காக, ஒரு குடும்ப உறவுக்கு சேர்ந்து வாழ்றதுக்காக நீங்க ஒரு திருமணத்துக்கு போறீங்க. ஆனா அங்க வந்து ஒரு 20 பாவமான காரியம் நடக்குதுன்னு சொன்னா நீங்க அந்த இடத்தை தவிர்த்து கொள்றதுதான் சிலத்துர் ரஹீம், குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வது. அப்ப எனவே அவங்க கூப்பிடுறாங்க, கண்டிப்பா நாங்க போகணும் என்றா பாவங்களை நீங்க தடுங்க. அது மிக முக்கியமானது. முதல்ல உங்களோட குடும்பத்துக்கு ஆரம்பிங்க. நீங்க சொல்லுங்க இது பிழை என்று சுட்டி காட்டுங்க. அவங்க பகைத்து கொண்டாலும் அதுதான் குடும்ப உறவை சேர்ந்து வாழுதல். அது அல்லாம அவங்க கூப்பிடுறாங்க, நாங்களும் போய் உட்கார்ந்துட்டு எல்லா அனாச்சாரங்கள் எல்லா ஃபித்னாக்களையும் இதை பாருங்க. ஒரு திருமணம் என்று சொன்னா என்ன கணவனை மனைவி முன்னுக்கு வச்சிருவாங்க, எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, குடும்பம் ஆண் பொம்பளை எல்லாம் யாரு எவர் எல்லாமே கணவனும் மனைவி அவங்க 2 பேரும் பார்க்கலாம், அவங்களுக்கு அதான் திருமணம். அவங்க 2 பேரும் என்ன பார்க்கலாம், அதுதான் திருமண முறை. என்ன அவங்க 2 பேரும் அறைக்குள்ள இருந்து அவங்க பார்க்கலாம், பேசலாம். இது முன்னால யாரோ சம்பந்தம் இல்லாத ஆட்கள் எல்லாம் வீடியோ எடுக்க, போட்டோ பிடிக்க, எல்லாரும் சுத்தி வர, ஒவ்வொரு குடும்பமா வந்து போட்டோ பிடிக்கிறத பத்தி நாங்க சொல்ல வரல. யாரோட சேர்ந்து இப்படி எல்லாம் அனாச்சாரங்கள் நடக்குது, அவுரத்துகள் வெளிப்படுத்தப்படுது, ஹராம் நடக்குது, ஆடம்பரமாக இருக்குது, வீண்விரயம் செய்யப்படுது. இப்ப வரணும், நீங்க கூப்பிட்டா நீங்க வந்து இல்லைன்னா நீங்க குடும்ப உறவை சேர்ந்து வாழ இல்லைன்னு சொன்னா இது மிக மோசமான ஒரு கருத்து. இது குடும்ப உறவை சேர்ந்து வாழுதல்ல, குடும்ப உறவை நாசமாக்குதல். ஏன் தெரியுமா நாங்க இதை சொல்றோம் வேண்டா, அப்படி ஒருவர் போய்விட்டால் நீங்க பாவத்துக்கு துணை ஆகிவிட்டீர்கள். பாவத்துல கலந்து நீங்களும் பாவத்தை சம்பாதிச்சீங்க. அதுக்கு பதிலாக நீங்க குடும்ப உறவை உண்மையா சேர்ந்து வாழ்றீங்கடா, நீங்க சொல்லுங்க இது செய்யறது பிழை, இது ஹராம், நீங்க இதை தவிர்த்து கொள்ளுங்க. நான் என்னால முடியுமான உதவிய, என்னால முடியுமான வகையில் நான் உங்களை சேர்ந்து வாழ்றேன், உங்களுக்காக நான் துவா செய்யறேன், அன்பா இறக்கமா புரியப்படுத்துங்க. அதெல்லாம் நீங்க போய் பாவத்துல நீங்களும் சம்பந்தப்பட்டு விடாதீர்கள். நீங்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடம் கேட்கப்படுவீர்கள். எனவே குடும்ப உறவு என்பது அது தாயோட இருந்தாலும் சரி, தந்தையோட இருந்தாலும் சரி, இஸ்லாத்துடைய வரையறையை தாண்டி சென்று விடக்கூடாது. தாய் சொல்றாமா, நீ மீசைய ஃபுல்லா வளரு, தாடிய ஃபுல்லா வழின்னா தாய்க்கு கட்டுப்படாதீர்கள். அதுதான் குடும்ப உறவு, அதுதான் தாய்க்கு நீங்க கொடுக்குற மரியாதை. தாய் சொல்ற தொலை தேவையில்லை, ரெண்டாவது நீங்க தாயுடைய கருத்தை எடுக்க தேவையில்லை. ஆனா நான் என் தாய்க்கு செய்ய வேண்டிய எல்லாம் நான் செய்வேன். காசு கொடுக்கணுமா, பணம் கொடுக்கணுமா, தாய்க்கு என்ன பணிவிட செய்யணுமா, எல்லாம் செய்வேன். ஆனா அல்லாஹ்வுக்கு மாறு செய்யணும் என்று சொன்னா நான் தாய்க்கு நான் கட்டுப்பட மாட்டேன், தந்தைக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். அதைத்தான் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாயோட நடந்து கொண்ட முறை அதுதான்.
சஹாபாக்கள் அப்படிதான் நடந்து கொண்டாங்க. அப்ப எனவே இந்த ரெண்டு பகுதியும் இருக்குது. நிறைய பேர் குடும்பத்தோட சேர்ந்து வாழுங்க, உமாவோட சேர்ந்து வாழுங்க, பாப்பாவோட சேர்ந்து வாழுங்க, தம்பியோட சேர்ந்து வாழுங்க, அக்காவோட தங்கச்சியோட சகோதரோட சேர்ந்து வாழுங்கன்னு மட்டும் சொல்லிடுவாங்க. ஆனா எப்படி சேர்ந்து வாழணுங்கிறது சொல்ல மாட்டாங்க. ஏன் காரணம் வேண்டாம், அப்படி சொன்னா இது என்ன ஒரு அரக்கத்தனமாக கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கடினமா பேசுற மாதிரி இருக்குது. இது குர்ஆன், இது ஹதீஸ். சில பொழுது நமக்கு அது ஜீரணிச்சு கூட கஷ்டமா இருக்கும். இதுதான் உண்மை, யதார்த்தம் இதுதான். ஆனா அதனால நாங்க என்ன செய்யணும்னா எல்லாத்துக்குமே நாங்க கூடி உட்கார்ந்து பாவத்துல பங்காளியாகி நாங்க ஒரு கூடியவர்களாக மாறுவதற்கு பதிலாக நன்மை சொல்லக்கூடியவர்களா, நன்மை செய்யக்கூடியவர், நன்மை கொண்டே உங்க தீமை தடுங்க. உங்களோட வாப்பாவாக இருந்த பிள்ளை செஞ்சா, பாப்பா நீங்க சிகரெட் குடிக்காதீங்க, நீங்க சாராயம் குடிக்காதீங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி தாயை பத்தி நீங்க புறம் பேசாதீங்க, நீங்க வீண்விரயம் செய்யாதீங்க, நீங்க தொழாம இருக்காதீங்க, சினிமா பார்த்து நாசமாயிராதீங்க, படங்களை பார்க்காதீங்க, இசை பார்க்காதீங்க, இசையை கேட்காதீங்க சொல்லுங்க. நீங்க இதுதான் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது. தாய்க்கு அவனுக்கு துவா செய்யுங்க, அவர்களுடைய ஆரோக்கியத்துக்காக துவா செய்யுங்க, அவங்களுக்கு பணிவிட செய்யுங்க, அவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் செஞ்சு விடுங்க. உலகத்துடைய விஷயத்துல, மறுமையினுடைய விஷயத்துல அவங்கள நல்ல முறையில நீங்க வழிகாட்டுங்க. சில பொழுது அவங்களுக்கு மார்க் அறிவு இல்லாம இருக்கும், அவங்க நினைச்சு கொண்டிருப்பதுதான் வகையாக அவங்க நினைச்சு கொண்டிருப்பாங்க. இந்த நேரத்துல நீங்களும் அவங்க சொல்ற மூட நம்பிக்கைகளுக்கு வழிகாடுகளுக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ் உங்கள்கிட்ட கேள்வி எனக்கு கேட்பான். தாய் தந்தையர்களுக்கு கட்டுப்பட்டியா இல்லையா என்று சொல்லி அல்லாஹ் அவனுக்கு மாறு செய்யற விஷயத்துல கேட்க மாட்டான். அதாவது ரசூலுல்லாஹி தெளிவா சொன்னாங்க, லா தஆத லி மக்லூக் ஃபீ மஅசியத்தில் காலிக். அல்லாஹ்க்கு மாறு செய்யற விஷயத்துல எந்த படைப்பினத்துக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப எனவே குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது என்பது இந்த வகையில அவங்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுத்து அவங்களுக்கு துவா செஞ்சு மறுமையினுடைய விஷயத்தில் அவங்களை நேர்வழி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறதான் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றதை தவிர எல்லா மடத்தனத்திலையும் எல்லா ஆடம்பரத்திலையும் எல்லா வழிகாட்டிலையும் ஒன்றாக சேர்றதல்ல. சில போல என்ன செய்வாங்க, ஒரு சில சகோதரர்கள் ஒன்றாக இருப்பாங்க, வீட்டுல ஒண்டா இருந்து பேசுவாங்க, மாமி வந்து இருக்கிறாங்க, சந்தோஷமா பேசிட்டு போவாங்க. ஆனா பின்னால உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு எதிராக பேசி உங்களை பத்தி கெட்ட பேர்களை உருவாக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. அதே இது வாரது போறது தொடர்பு இல்லாம இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க, பின்னால இருந்து உங்களுக்கு துவா செய்வாங்க, உங்களை பத்தி நல்ல விதமா பேசுவாங்க, அப்படி எல்லாம் இருக்கும். அதனால வாரது போறது, அடிக்கடி வாரது போறது மட்டுமல்ல, அதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம். அடிக்கடி நாங்க போகணும், சந்திக்கணும், அது ஒரு அடிப்படையான அம்சம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால அதுதான் முன்னால வந்து பேசுறாங்க, பழகுறாங்க, இதனால மட்டும் குடும்ப உறவு சேர்ந்து வாழ்றது என்பது கிடையாது. உண்மையான உள்ளத்தோடு நீங்க ஒவ்வொரு நாளும் போங்க, நல்ல ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் சந்திங்க, ஒவ்வொரு நாளும் உங்களை உமா அப்பா சகோதர சகோதரிகள் உறவினர்கள் பாருங்க, பேசுங்க, தப்பு கிடையாது. உள்ளத்தால பேசுங்க, உள்ளத்தால சந்திங்க, உள்ளத்தால உறவாடுங்க. அது மட்டும் இல்ல, வாயால மட்டும் பேசுகிறது உள்ளத்துல குரோதத்தை வச்சு கொண்டிருப்பது என்பது அசிங்கமான ஒரு விஷயம். மாற்றமாக உள்ளத்தால திறந்து பழகக்கூடிய சிலத்துர் ரஹீம் அப்படி உருவாகினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு ஒரு சிறப்பு சொன்னாங்க, எப்படி தெரியுமா? மன் அஹப்ப யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. புகாரி வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய மன் அஹப்ப, யார் விரும்புகிறாரோ, யார் நேசிக்கிறாரோ, எப்படி யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கி, அவருடைய வாழ்வாதாரத்துல பரக்கத். ரெண்டு விஷயம் சொன்னாங்க. வாழ்வாதாரத்துல பரக்கத் வேணும்னா குடும்ப உறவு சேர்ந்து வாழுங்க. குடும்ப உறவு சேர்ந்து வாழணும்னா நான் சொன்ன அர்த்தத்துல. அப்ப வாழ்வாதாரத்துல பரக்கத்து வேணும்டா நீங்க குடும்ப உறவு சேர்ந்து வாழுங்க. ரெண்டாவது, உங்களோட ஆயுள்ள பரக்கத், உங்களோட வாழ்நாள் நீடிக்கணும் என்று சொன்னாலும் குடும்ப உறவை சேர்ந்து வாழுங்க. ரெண்டு விஷயம் சொன்னாங்க. என்ன? ஒன்று ரிஸ்க்ல பரக்கத், ரெண்டாவது அவருடைய ஆயுள்ள பரக்கத்து வேண்டும் என்றாலும் பசாக்கத் என்று சொன்னா அவருக்கு ஆயுள்ள ரிஸ்க்ல விரிவு ஏற்பட வேண்டும், ரிஸ்க்ல பரக்கத்து உண்டாகணும், அவருடைய ஆயுள் நீடிக்கிறது சொன்னா அவர் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் பெரிதாக இருக்கும், நன்மைகள் அதிகமானதாக இருக்கும். அதே மாதிரி ரெண்டு விதமான கருத்துக்கள் இதுக்கு இருக்குது. ஒன்று, அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையில பரக்கத்தை செஞ்சு கொடுப்பான், ஆயுள் காலத்துல பரக்கத்தை உண்டாக்குவான். அதே போன்று அவருடைய கொஞ்ச காலம் சில பொழுது வாழ்ந்து மரணிச்சிருந்தாலும் அவர் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்ந்திருந்தால் அதில் அல்லாஹ் தஆலா நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துவான். அப்ப 40 வருஷம் வாழ்ந்த மாதிரி அவர் 100 வருஷம் செஞ்சிருப்பார் சேவைகளை. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா காட்டக்கூடியவனாக இருப்பான். எனவே ஏதோ ஒரு வகையில் அவருடைய வாயுள்ள பரக்கத்தை அல்லாஹ் நிச்சயமாக உண்டாக்குவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது சஹீஹான ஹதீஸ். எனவே இரண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னா, நாங்க குடும்ப உறவை சேர்ந்து வாழுதல், இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல். ரைட். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்னன்னு சொன்னால் ஈமானும் பில்லா, அல்லாஹ் கொண்டு ஈமான் கொள்ளுதல், சும்ம சிலத்துர் ரஹீம்,
இரண்டாவது குடும்ப உறவை சேர்ந்து வாழுதல். மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர். அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர். இந்த ஹதீஸ் அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹுல் ஜாமி அஸ்-ஸகீர், அதாவது மவ்சூத்துடைய ஜாமி அஸ்-ஸகீர், இமாம் அல்பானி அது சஹீஹான மட்டும் தொகுத்து எழுதியிருக்கிறாங்க. சஹீஹுல் ஜாமிஅல 166வது நபி மொழியாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மூன்று விஷயமும் ஒரே ஹதீஸ்ல வருது. இது சஹீஹுல் ஜாமியுடைய 166வது ஹதீஸ். இது சஹீஹான ஹதீஸ். அப்ப மூன்றாவது விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்களில் அஹப்புல் அமாலி அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்களில் ஒன்று அல்லாஹ் கொண்டு ஈமான் கொள்றது, இரண்டாவது குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது, மூன்றாவதாக அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர், நல்லதை ஏவுறது தீமையை தடுக்கிறது. இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல சகோதரர்களே. நன்மை ஏவுறது தீமையை தடுக்கிறது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல், அது எந்த வகையில இருந்தாலும் சரி. நன்மை ஏவுறது தீமையை தடுக்கிறதுங்கிறது நீங்க எந்த வகையில செஞ்சாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதுக்கு கூலி தருவான். எங்களுக்கு முடியுமான அளவு எல்லாரும் நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதுக்கு பெரிய பெரிய பயான் பண்ணணும், அல்லது பெரிய பெரிய செமினார் நடத்தணும், அப்படி பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதணும் என்பதல்ல. அதுவும் ஒரு வழி. அதே மாதிரி எங்களால முடியுமான நன்மை ஏவணும், முடியுமான பாவத்தை நம்ம தடுக்கணும். மன்றாமிக்கு முன்கரன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு ரிவாயத், மன்றாமிக்கு முன்கர், முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத், மன்றாமிக்கு முன்கர், உங்கள ஒருவர் ஒரு பாவத்தை கண்டால் என்ன செய்யணும்? ஃபல்யுகையிரு பியதிஹி, அந்த அந்த பாவத்தை அவர் கையால தடுக்கணும். ஃபைல்லம் யஸ்ததி ஃபபி லிசானி, அவருடைய நாவால தடுக்கட்டும். அது முடியலையா, கையால தடுக்க முடியலன்னா எதால தடுக்கணும்? நாவால. ஃபைல்லம் யஸ்ததி, அதுக்கு முடியல, ஃபபி கல்பிஹி, உள்ளத்தால அதை வெறுக்கணும். இந்த மூன்று படித்தரம் அதான் நான் சொன்னேன். இது நன்மை ஏவுறதுலயும் வரும், தீமை தடுக்கலே வரும். இவ்வளவுதானே? அப்ப இந்த படித்தரத்தின் அடிப்படையில நாங்க நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, நபியே நீங்க உங்களோட குடும்பத்துக்கு தொழுகை கொண்டியவங்க, பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நீங்களும் அதுல உறுதியாக பொறுமையாக இருங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? லா நஸ்அலுக ரிஸ்கா நஹனு நர்சுகுக் வல் ஆகிபத்து லித்தக்வா, நாங்க உங்களிடத்துல ரிஸ்க கேட்க மாட்டோம், நாங்க உங்களுக்கு ரிஸ்க் அளிப்போம். வாழ்வாதாரம் தேவையா? தொழுகையை சரியாக நீங்க பேணிக் கொள்ளுங்க. உங்களோட குடும்பத்துக்கு தொழுகையை ஏவுங்க. உங்களோட குடும்பத்துக்கு நீங்க தொழுகை ஏவுனா உங்களோட குடும்பத்துக்கு அல்லாஹ் பரக்க செய்வான். தொழுகை உள்ள குடும்பத்துக்கு அல்லாஹ் நிச்சயமாக பரக்க செய்வான். அப்ப எனவே அம்ரு பில் மஅரூஃப், இந்த உம்மத்து எதனால சிறப்பிக்கப்பட்டிருக்குது? குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனித சமூகத்திற்காக வெளியேற்றப்பட்ட சமூகத்திலே, மனித சமூகத்துக்காக வெளியேற்றப்பட்ட உம்மத்தில சிறந்த உம்மத் நீங்கள் தான். ஏன்? தஅமுருன பில் மஅரூஃப், நன்மை ஏவுகிறீர்கள், வதன்ஹவுன அனில் முன்கர், பாவத்தை தடுக்கிறீங்க, வதுமினுன பில்லாஹ், அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறீங்க. நன்மை ஏவுதல் மட்டுமல்ல, தீமையை தடுக்கணும். ரெண்டும் இருக்குது. அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர். எனவே அல் மஅரூஃப் ன்னு சொன்னா குல்லு மஅரூஃப் சதகா, எல்லா நல்ல செயல்களும் தர்மம் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எல்லா நல்ல விஷயங்களும் பொதுவாகவே ஹதீஸ்ல புகாரில ஹதீஸ் தான், எல்லா நல்ல செயல்களும் தர்மம். அதே மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் ரசூலா தர்மம்னு சொன்னாங்க. அந்த எல்லா நல்ல விஷயங்களும் நாங்க ஏவணும். உதாரணமாக ஒருவருடைய நம்பிக்கையிலிருந்து, ஒருவருடைய இபாதத்திலிருந்து, ஒருவருடைய கொடுக்கல் வாங்கல இருந்து, நடத்தையிலிருந்து, உதாரணமா சொல்றேன், நாங்க நீங்க தொழுங்க, நீங்க இப்படி இபாதத் செய்யுங்க, தஸ்பீ செய்யுங்க, திக்ர் செய்யுங்க, அவுராது ஓதுங்க, ஒரு மனிதனை கண்டா சலான் சொல்லுங்க, ஒரு மனிதனை பார்த்தா சுகம் விசாரிங்க, ஒரு மனிதனுக்கு துவா செய்யுங்க, சிரிச்ச முகத்தோட சந்திங்க, பொய் பேசாதீங்க. இப்படி உங்களுக்கு முடியுமான நன்மைகளை ஏவிக்கொண்டே இருக்கணும். முடியுமான நன்மைகளை ஏவிக்கொண்டே இருக்கணும். அதே நேரம் குறிப்பா குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், அகீதாவுக்கு அப்பால் தொழுகை, அகீதா நம்பிக்கை கொள்கை, இதற்கு அப்பால் ரசூல்மார்கள் எல்லாம் வந்த நோக்கம் என்ன? ரசூல்மார்கள் வந்த நோக்கம் என்ன? அல்லாஹ்வை இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்துறது. அதுல முதன்மையானது என்ன? அல்லாஹ் மட்டும் வணங்குங்க. எல்லா ரசூல்மார்களும் சொன்னது என்ன? அல்லாஹ் மட்டும் யஅபுதுல்லாஹ் வகால யா கௌமி யஅபுதுல்லாஹ் வஇலா ஆதின் அகாஹும் ஹூதா வஇலா சமூத அகாஹும் சாலிஹா வஇலா மதியன அகாஹும் ஷுஐபா. எல்லா கௌமுக்கும், மதிய வாசிகளுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், சமூத் வர்க்கத்துக்கு யாரு? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆது கூட்டத்துக்கு யாரு? ஹூத் அலைஹிஸ்ஸலாம். எல்லாரும் வந்தாங்க. என்ன சொன்னாங்க? பனு இஸ்ரவேலர்களுக்கு நிறைய நபிமார்கள் வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க? யா கௌம், என்னுடைய கூட்டமே, யஅபுதுல்லாஹ், யா கௌமி யஅபுதுல்லாஹ், அல்லாஹ் வணங்குங்க, மாலக்கும் மின் இலாஹின் கைரு,
அல்லாஹ்வை அன்றி வேற யாருமே வணங்குவதற்கு தகுதியானவர்கள் கிடையாது. அதே மாதிரி அல்லாஹ் வணங்குங்க, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நீங்க வணங்காதீங்க, இதை சொன்னாங்க. இதை நாங்க எத்தி வைக்க வேண்டும். அடுத்தது, ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள்ள நம்பிக்கை சரியாயிட்டா அவனுக்கு தொழுகையை சொல்லி கொடுங்க. களிமா சொல்லி வந்துட்டா என்ன அர்த்தம்? களிமா சொல்லி ஒரு ஆள் அக்கீதாவுல நம்பிக்கை சரியா இருந்தா அடுத்தது என்ன? அவரோட தொழுகை சரியா இருக்கணும். அக்கீதா சரியா இருந்தா தொழுகை சரியா இருக்கணும். அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய நபிமார்கள் எல்லாருமே இந்த உலகத்துக்கு வந்து செஞ்ச பிரதான பணி என்னண்டா, கொள்கையை நோக்கி அழைத்தார்கள். وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِّمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِّمَّنْ دَعَا إِلَى اللَّهِ யார் மிக அழகிய வார்த்தை சொல்லக்கூடியவர் இவரை விட? யார்? மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கிறது. அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கிறடா என்ன? கொள்கையின் பக்கம், தௌஹீதின் பக்கம் மக்கள் அழைக்கக்கூடியவர். வமன் அஹ்ஸன கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைத்து வஅமில ஸாலிஹன், சாலிஹான அமல் செஞ்சு வகால் அவர் சொல்றார், இன்னனி மினல் முஸ்லிமீன், இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் இருந்து ஒருவன் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதரை விட வார்த்தையால் மிக அழகிய வார்த்தை சொல்லக்கூடியவர் யார் என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். வமன் அஹ்ஸன கௌலன், அப்ப நாங்க அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கணும். அது அதாவது எங்களுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுக்கு எதிரானவர்களாக எங்களை பிடிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, நாங்க அல்லாஹ் பத்தி சொல்லிக் கொண்டே இருக்கணும். எங்களோட கடமை சொல்றதுதான். எங்களோட கடமை என்ன? சொல்றது. நான் ஒருவருக்கு ஒரு விஷயத்த சொல்றேன்டா, அதை எங்களால சொல்ல மட்டும் தான் முடியும், செய்விக்க யாராலும் முடியாது, நிர்பந்திக்கவே கூடாது. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்துல நிர்பந்தம் என்பது கிடையாது. நிர்பந்தம் என்பது கிடையாது, நம்ம சொல்றதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாகின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்க நாடினவங்களுக்கு ஹிதாயத் கொடுக்க முடியாது, அல்லாஹ் நாடினவங்களுக்கு தான் ஹிதாயத்தை கொடுப்பான். எனவே இன்னமா அன்த முதக்கிர் லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர், நீங்க நன்மையை கொண்டு ஏவக்கூடியவர், உபதேசம் செய்யக்கூடியவர். லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர், அவர் மீது நீங்க நிர்பந்தமாக மக்களை நிர்பந்திச்சு நீங்க எல்லாம் வணக்கத்துக்குள்ள வரணும், நீங்க எல்லாம் இபாதத் செய்ய, நீங்க எல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வரணும் என்று நிர்பந்திக்கூடியவராக சாட்டப்பட்டவர் கிடையாது. ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீங்க மக்களுக்கு உபதேசம் செய்யுங்க, அது முஃமின்களுக்கு பயனளிக்கும். எனவே நாங்க செஞ்சு கொண்டே இருக்கணும். الأمر بالمعروف والنهي عن المنكر ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. உங்கள ஒரு கூட்டம் இருக்கட்டும், அந்த கூட்டம் يدعون إلى الخير, நன்மையின் பால் அழைத்து, ويأمرون بالمعروف, நல்லதை ஏவி, நல்லதின் பால் அழைத்து நல்லதை ஏவி, وينهون عن المنكر, பாவங்களை தடுக்கட்டும். உலாய்கவுமுல் முஃப்லிஹூன், யார் இவங்க? வெற்றியாளர்கள். இவர்கள் வெற்றியாளர்கள். அப்ப வெற்றியாளர்களுடைய மூன்று பண்புகள் என்ன? நலவின் பால் அழைப்பார்கள், அல்லாஹ்வின் பால் அழைப்பார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பால் அழைப்பார்கள், நல்லதை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், இவர்கள் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான்ல சொல்கின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அம்ரு பில் மஅரூஃப், அது மாதிரி நஹி அனில் முன்கர், பாவத்திலே இருந்து தடுத்துக்கொண்டே இருங்க, பாவத்திலிருந்து தடுத்து கொண்டே இருங்க. இது பாவம், சொல்லுங்க, சொல்லிக் கொண்டே இருங்க. உங்களோட குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களோட உம்மாவாக இருந்தாலும், பாப்பாவாக இருந்தாலும், தம்பி தங்கச்சி சகோதர சகோதரிகள் உறவினர்கள் பந்தங்கள் யாராக இருந்தாலும், பாவம் என்று தெரிஞ்சா, பாவம் செய்யறாங்க என்று தெரிஞ்சா தடுங்க. சில பொழுது நீங்க நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது முன்னப்பின் ஆகும் பொழுது நீங்க உபதேசம் செய்யுங்க, சொல்லிக் கொடுங்க, நன்மையை சொல்லிக் கொடுங்க, பாவத்தில இருந்து அவங்களை தடுங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே இது மூன்றாவது அம்சமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறக்கூடிய, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரக்கூடிய மிக முக்கியமான அமல்களில் மூன்றாவது அமல் நன்மையை ஏவி தீமையை தடுப்பது. அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்புல் அஷ்யா இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான விஷயங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு நீண்ட ஹதீஸ்ல. எப்படின்னு சொன்னால், இன்னல்லாஹ தஆலா قال, இது ஒரு ஹதீஸுல் குதுஸி, நீண்ட ஒரு ஹதீஸ். எப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்து பில் ஹர்ப், யார் என்னுடைய
நேசரை, யார் என்னுடைய நேசரை பகைத்துக் கொள்கிறாரோ அவரோடு நான் யுத்த பிரகடனம் செய்வேன். நான் அவரோடு யுத்த பிரகடனம் செய்வேன். அப்ப மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்து பில் ஹர்ப். இந்த வலினா யார்? வலினா யார்? யாருடைய நேசரை பகைத்துக் கொள்கிறாரோ அவரோடு நான் யுத்த பிரகடனம் செய்வேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த ஹதீஸுல் குதுஸிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. யாரு வலினா யாரு? நாங்க இவர் வலி இவர் வலி இவர் வலி நீங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? யார் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற இறைநேசர் என்பதை ரசூல்மார்களை சொல்லலாம், சஹாபாக்களை சொல்லலாம். சிறப்பிக்கப்பட்ட சஹாபாக்கள் நம்ம சொல்லலாம், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்படும். அதுக்கு பின்னால வந்தவங்க யாரையும் எங்களால இவர் வலி இறைநேசர் எங்களுக்கு துல்லியமாக சொல்ல முடியாது. நம்ம ஒரு கருத்து சொல்லலாம், இவர் இறைநேசராக இருப்பாரோ என்று கருத்து சொல்லலாம். அதுவும் நாங்க 100% அவங்கள சொல்ல முடியாது, அவங்களுக்கு துவா செய்யலாம், அவ்வளவுதான். யாருமே நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துல வரக்கூடிய மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்து பில் ஹர்ப் என்ன? நீங்க வலியாயிருப்பீங்க, நீங்க வலியாயிருப்பீங்க, நானும் வலியாயிருப்பீங்க, யாரும் வலியாயிருக்கலாம். யார் அல்லாஹ்வை நோக்கி செல்றாரோ அவர் வலி. உங்களுக்கு தெரியும் தானே? நான் என்னோட மோசூதி இல்ல, எந்த ஷிர்க் இல்ல, என்கிட்ட எந்த ஒரு அதிகமாக நான் பாவங்கள்ல எவருமான தவிர்வான், எங்களோட உள்ளம் மனசாட்சின்னு உண்மைக்கு தானே. இப்ப நீங்க இப்ப என்கிட்ட கேளுங்க, உதாரணமாக நீங்க எப்படி பாவம் செய்வீங்களாண்டா, நான் உண்மையா மனசாட்சி என்ன சொல்லும்? என் எல்லாத்தையுமே அது கரெக்டா சொல்லும். மனோ இச்சை என்ன சொல்லும் தெரியுமா? அடே இவர் என்ன நினைச்சிருவாரு, என்ன சரி நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாரோ, அதுதான் நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாரோ அப்படின்னு மனசாட்சி சொல்லி சரி சமாளிச்சு ஏதாவது ஒண்ணு மறைச்சிரு, நல்ல நம்ப ஆனா கொஞ்சம் பிள்ளைகள் அப்படி நம்ம பூசி மெழுவோம். ஆனா நீங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க, உங்களை பத்தி ஃபுல் டீடைல்ஸா சொல்லும். நீங்க ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு ஏதோ 2 பேருக்கு மத்தியில ஒரு கருத்து வேற்றுமை டிபேட் ஒண்ணு போகுது, ஒரு விவாதம், பெரிய விவாதம் அல்ல, சும்மா வாயை தர்க்கம் போகுது. ஒரு கட்டத்துல உங்களுக்கு புரிஞ்சுட்டு நீங்க பேசுறது பிள்ளைண்டு. இப்ப 4 பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? மனசாட்சி சொல்லும், அடே சரியா அவர் சொன்னதுதான் சரி, மனசாட்சி உறுத்தும். ஆனா மனோ இச்சை சொல்லும், 4 பேர் பாக்குறான்னு எப்படியாவது பேசி சமாளிச்சிரு, புறவை பாத்துக்கலாம், அடுத்து சரியா பிள்ளைங்கிறது புறவை பாத்துக்கலாம், எப்படியாவது பேசி எப்படியா வின் பண்ணிரு, அல்லது ஏதாவது ஒண்ணு சொல்லி மழுப்பு, இல்ல நான் அப்படித்தான் நினைச்சேன், ஆனா மனசாட்சி சொல்லும் அவர் சொன்னது கரெக்ட், நீ சும்மா வீணா பேசி கொண்டிருக்க, மனசாட்சி உறுத்தும். அப்படியே இல்லையா? ரசூல் சொன்னாங்க, இஸ்தஃப்தி கல்ப, கொண்ட உள்ளத்துல நீ கல்புல ஃபத்வா கேளு. மக்கள்கிட்ட ஃபத்வா கேட்டா ஃபத்வா தருவாங்க. நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னு நமக்கு தெரியாது, கேட்டா சரி இது பிள்ளை நம்ம ஃபத்வா கொடுப்போம். நிறைய ஆலிம்கள் உலமாக்கள் நீங்க எதை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஒரு ஆள்கிட்ட கால் பண்ணி கேட்பாங்க, ரைட் இது ஹலாலா, இல்ல அவர் கொஞ்சம் இது ஹலால் இல்ல இது ஹராம்ன்றோடனே இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு இந்த மௌலவி. அடுத்த ஒரு மௌலவிட்ட கேட்பான் கால் பண்ணி, இது எப்படி ஹலாலா, ஹலால்னு சொல்ற அளவுக்கு கேட்க கேட்க ஃபத்வா வரும். உங்களோட உள்ளத்துல கேளுங்க. படிச்சு கொடுத்தாங்க, சஹாபாக்கள் படிச்சு கொடுத்தாங்க. எனவே மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். யார் ஒரு இறை நேசரை, அதாவது உள்ளத்தின் அளவுல நான் அல்லாஹ்வை நெருங்கி கொண்டு போறேன், அல்லாஹ்வுடைய வணக்கத்தின் பால் சென்று கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய அன்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறேன், என்னிடத்துல மோசடி இல்ல, இணை வைப்பு இல்ல என்று சொல்லி நீங்க உண்மையா மனசாட்சியோட நீங்க பேசி அப்படி உணர்ந்து நீங்க போனீங்களாக இருந்தா நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றோராக நீங்க மாற முடியும், வழியாக மாற முடியும். அது இன்னென்ன குவாலிபிகேஷன் வேணும், நீங்க இந்த யூனிவர்சிட்டியில படிச்சுக்கணும் அல்லது இந்த ஷேக்ட பையத்தை எடுத்துக்கணும், அதல்ல, அது வழி அல்ல. அது அது மாதிரி நான் 100 ஆள்கிட்ட சொன்ன இவர் உண்மையில இறைநேசர், அவரு இறைநேசர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது நம்மளோட உம்மா நம்மளை வளர்த்தவங்க, நம்மளோட சகோதர சகோதரிகள் ஒன்னா இருக்கிற 10-50 வருஷமா இருக்கிறவங்களோட உள்ளத்திலே என்ன இருக்குன்னு தெரியாது, எப்பயாவது ஒரு டைம்ல கக்கி விடுவாங்க எல்லாத்தையுமே. அப்படியா இல்லையா? ஒன்னா இருந்த மனைவி கூட 40 வருஷமா 41 வருஷம் வாழ்ந்து கூட சொல்லுவா, நீங்க இப்பதான் உருப்படியா ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு. அவ இதெல்லாம் மறைச்சு வச்சிருப்பா. எப்படா அப்ப இந்த மனைவியோட நீங்க இவ்வளவு 40 வருஷமா ஒன்னா இருந்த மனைவியோட உள்ளத்துல என்ன இருக்குதுன்னே உங்களுக்கு தெரியாதுண்டா, எங்கேயோ இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் இவர் இறைநேசன் சொல்றது யார் அதிகாரம் இருந்தது உங்களுக்கு? அப்ப எனவே அது உலகத்தினுடைய விஷயத்திலேயே நமக்கு பிடிக்க முடியாது. மறுமையுடைய விஷயம், இஹ்லாஸோட சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி இணை வைப்பு அகீதாவோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவர் அல்லாஹ்வுடைய அன்பு பெற்ற நேசன் எப்படி நீங்க சொல்லுவீங்க? உங்களுக்கு நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும், எனக்கு நான் தான் தீர்ப்பு சொல்லணும். இப்ப நான் எந்த மனசாட்சி தொட்டு நான் சொல்லணுமா நான் சொர்க்கவாதின்னு?
முடியாது. சொல்லலுமா? யாராவது சொல்லலுமா? முடியவே முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹரம் வமா தகர்ரப இப்ன ஹதீஸ். நம்முடைய அல்லாஹ்வுடைய அன்பு பெறுறது. இப்ப அல்லாஹ் நெருங்குற வழி அல்லாஹ் சொல்றான். எப்படி வழியாக மாறலாம்? அல்லாஹ்வுடைய அன்பு பெற்றவங்க தான் இறைநேசராக மாற முடியும். அல்லாஹ்வுடைய அன்பு பெற்றவர்கள் இறைநேசர்கள் என்ற ஒரு கொள்கையை போட்டு ஒரு தலைப்பு போட்டு அதுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்ம பட்டியல் போறதுக்கு யாரால முடியாது. மாற்றமாக நானும் நீங்களும் மாற முடியும். எப்படி மாற முடியும்? இதை பின்பற்றணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஹதீஸுல் குத்ஸில, வமா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்ம ஃப்தரத்துஹு அலைஹி. ஒரு அடியான் என்ன எப்ப நெருங்குவான் தெரியுமா? இதை விட வேற ஒன்றை கொண்டும் என்னை நெருங்க முடியாது. வேற ஒரு விஷயத்தை கொண்டும் மிக நெருக்கத்துக்குரிய மிக அன்புக்குரிய ஒரு விஷயம் வேற ஒன்றும் கிடையாது. எது? மிம்மஃப்தரத்துஹு அலைஹி. அதாவது நான் ஆதமுடைய மகனுக்கு, நான் மனிதனுக்கு நான் எதை கடமையாக ஆக்கியிருக்கிறேனோ அதை கொண்டு அவன் அல்லாஹ்வை நெருங்கிறான். அதை விட வேற ஒன்றை கொண்டு அல்லாஹ் நெருங்க முடியாது. புரிஞ்சுதா? அப்ப கடமையான விஷயங்களை செய்யறதன் மூலமாக என்னுடைய அடியான் என்னை நெருங்கி கொண்டே இருப்பான். அதை போல வேற ஒன்றை என்ன செய்ய முடியாது, வேற ஒன்றை கொண்டு நெருங்க முடியாது. அல்லாஹ் கடமையாக்கிய ஒன்றை கொண்டு அல்லாஹ்வை நெருங்க முடியும். அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. அல்லாஹ் அவனுக்கு கடமையாக்கிய அமல்களை செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்பதை அல்லாஹ் ஹதீஸுல் குத்ஸில என்ன செய்யறான்? சொல்லி தருகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை எங்களுக்கு சொல்லி தராங்க. அப்ப எனவே இப்ப இந்த ஃபர்த் என்று வருகின்ற பொழுது எதை நாங்க கவனிக்கணும்? இந்த இடத்துல ஃபர்லான தொழுகைகள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஃபர்லான தொழுகைகளோடு சேர்த்து நோன்பு எடுத்துக்கொள்ளலாம். ஜகாத் கடமையானவங்க ஜகாத் எடுத்துக்கொள்ளலாம். இந்த இபாதத்துக்களை சரியாக ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா, இப்ப 5 நேர தொழுகை இல்ல, ஒரு ஆள் என்ன செய்யறாரு, 5 நேர தொழுகை சரியா குறித்த நேரத்துல அவர் தொலை இல்ல, ஆனா அவர் தஹஜ்ஜுத் தொழுகிறார். பிரயோஜனம் இருக்குதா? இல்ல. இஷா தொழில வித்திரு தொழுது வராரு. பிரயோஜனம் இருக்குதா? இல்ல. அவரு கடமையான ஜகாத்தை கொடுக்காம சதக்கா கொடுத்து வராரு. ஜகாத்து கொடுத்தீங்களா? இல்ல, ஜகாத்து நான் கொடுக்க இல்ல. அப்ப சதக்கா அதை நான் கொடுத்து வரேன். சதக்கா என்ன செய்யறேன்? நான் கொடுத்து வரேன். அப்ப எனவே நாங்க தெளிவாக புரிஞ்சோம். நிறைய பேர்ல உள்ள இது அறியாமைன்னு சொன்னா சுன்னத்தான விஷயங்களை நிறைய செய்யறாங்க. இப்ப உதாரணம் வந்து அவர் தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஆனா அவர் கடன் கொடுக்க வேண்டிய கட்டாய கடமை, கடன் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறாரு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒரு ஷஹீதுக்கு எல்லாம் மன்னிக்கப்படும், ஆனா கடனை தவிர. அப்ப கடன் கட்டாய கடமை கொடுக்கணும். அப்ப அதை விட்டு போட்டு அவர் எல்லாத்துக்கும் சதகா செஞ்சிருக்கிறார். எனவே அல்லாஹ் கடமையாக்கிய இபாதத்துக்களின் மூலமாக நாங்க 5 நேரம் தொழக்கூடியவர்களாக, நோன்பு கடமையான ரமலானுடைய மாசத்துல 30 நோன்பு 29 நோன்புகளை பிடிக்கக்கூடியவர்களாக, ஜகாத்தை சரியாக கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடியவர்களாக, ஜகாத்தை வந்து இந்த ஜனவரி பிப்ரவரி பார்க்காம ஷவ்வால் முஹர்ரம் சஃபர் ரபீல் இந்த மாசத்துல பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் 10 நாள் இதுல குறைஞ்சிட்டே வரும். வளதானே? அப்போ நீங்க ஒரு 10 ஒரு 3 வருஷத்துல ஒரு மாசத்து குறைஞ்சிடும். 3 வருஷம் வரும்போது ஒரு மாசம் குறைஞ்சிடும். ஒரு மாசம் கிட்டத்தட்ட ஒரு மாசம் கூட வரும். அப்ப எனவே இப்ப இந்த காலத்துல நீங்க ஜகாத் கொடுக்க இல்லை. அப்ப இனிமே நாங்க என்ன செய்யணும்? ஹிஜ்ரி கணக்குப்படி ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நாங்க என்ன செய்யும்? கண்ணும் கருத்துமாக எங்களுடைய வாழ்க்கையில பேணிக்கொள்ள வேண்டும். கடைசியாக அந்த ஹதீஸுடைய சுருக்கமான விஷயத்தை நம்ம பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸுடைய முழுமையான செய்தி நீங்க புகாரில எடுத்து பாருங்க. 6502 ஹதீஸ். புகாரில 6502 ஹதீஸ். இந்த ஹதீஸுடைய முழுமை எப்படின்னு சொன்னா, ஒரு அடியான் அல்லாஹ் எப்படி நெருங்குறான்? இன்னல்லாஹ தபாரக வ தஆலா قال من عادى لي وليا فقد آذنته بالحرب. என்னுடைய அடியானை, என்னுடைய நேசரை யார் எதிர்க்கிறாரோ வெறுக்கிறாரோ அவரோடு நான் யுத்த பிரகடனம் செய்வேன். وما تقرب الي عبدي بشيء احب الي مما افترضته عليه. நான் அவனை கடமையாக்கிய ஒன்றை தவிர வேற ஒன்றை கொண்டும் அவன் என்னை நெருங்கக்கூடியவனாக இல்லை, என்னையுடைய நேசத்தை பெறக்கூடியவனாக இல்லை. அதுதான் எனக்கு மிக நேசத்துக்குரியது. அதன் மூலமாக அவன் என்னுடைய நேசத்தை அடைகிறான். அதே போன்று وما يزال عبدي يتقرب الي بالنوافل حتى احبه. அதே போன்று ஃபர்லான கடமைகளை செய்து நஃபிலான வணக்கங்களை மேலதிகமாக உபரியான வணக்கங்களை அவன் செய்வதன் மூலமாக அவன் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். ஃபர்லானது செய்யறது அல்லாஹ் விரும்புகிறான். அதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. அதை செஞ்சு போட்டு சுன்னத்தை செய்ய 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 அவன் அல்லாஹ் நெருங்கிக் கொண்டே போகிறான். எப்படி அவன் நெருங்குவான் என்றா, அவன் நெருங்கிட்டால் இந்த நிலைக்கு வரும். இதுதான் நாங்க சொல்றோம் இன்னைக்கு வழி அப்படி சொல்றோமே, இந்த நிலைக்கு அவர் மாறுவார். அது நானாக இருக்கிறான், நீங்களாக யாரும் இதை பின்பற்றினார். ஃபர்லானது செஞ்சு சுன்னத்தை
நஃபிலான வணக்கங்களை செஞ்சு 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 போற நேரம் எப்படி அவர் மாறுவார், அல்லாஹ்வுடைய அன்பு அவருக்கு எப்படி கிடைக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றான், குந்து சம்அஹுல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கும் காதாக நான் மாறுவேன், வபஸருல்லதி யுப்சிரு பிஹி வபஸருல்லதி யுப்சிரு பிஹி, அவன் பார்க்கும் கண்ணாக பார்வையாக நான் மாறுவேன், வயதுல்லதி யப்திஷு பிஹி பிஹா, அவன் பிடிக்கும் கரமாக நான் மாறுவேன், வரஜிலுல்லதி யம்ஷி பிஹா, அவன் நடக்கும் காலாக நான் மாறுவேன், வஇன் ஸஅலனி லஉஅதியன்னஹு, அவனிடம் கேட்டால் நான் கொடுப்பேன், வலஇன் இஸ்தஆதனி லஉஈதன்னஹு, அவன் என்னிடம் பாதுகாவல் தேடினால் நான் அவனுக்கு பாதுகாப்பை அளிப்பேன் என்பதாக அந்த ஹதீஸ்ல இன்னும் வருது. அதை நீங்க முழுமையாக பார்த்துக்கொள்ளலாம். இப்படி அல்லாஹ் தஆலா மாறுவான். அப்ப இதுல என்ன அர்த்தம் என்று சொன்னால், அல்லாஹ் கையாக காலாக மாறுறான் என்றால் இல்ல, நீங்க பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு அதுல உதவி செய்வான், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும், உங்களோட பார்வையில, உங்களோட கேள்வியில, நீங்க நடக்கிற உங்களோட காலில், உங்களோட கையில அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ஒரு நேரான பாதைக்கு சென்று கொண்டே இருப்பீர்கள். எனவே நாம் ஃபர்லான வணக்கங்களை சரியாக செய்து சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை இன்னும் அதிகப்படுத்த அல்லாஹ் உங்களோடு நெருங்கிக் கொண்டே இருப்பான். அடியான் நடந்து வந்தால் நான் ஓடி செல்வேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே நாங்க என்ன செய்யணும், அல்லாஹ்வை நோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். எனவே அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல்கள்ல, மிக விருப்பமான அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத் தரக்கூடிய அமல்கள்ல நாங்க பார்த்த நாலாவது விஷயம் தானே, 3 இது 4வது விஷயம். அப்ப 4வது விஷயம் என்னன்னா ஃபர்லான வணக்கங்கள். ஃபர்லான வணக்கங்களை சரியாக நாங்க பேணிக்கொள்ள வேண்டும். முதலாவது ஹதீஸ்ல 3 விஷயத்தையும் பார்த்து அவனுடைய விளக்கங்களை பார்த்தோம். 4வது அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல்களில் ஒன்றுதான் நம்ம ஃபர்லான, அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கியது, அல்லாஹ் எங்களுக்கு விதியாக்கியது, கடமையாக்கியதை நாங்க கனகட்சிதமாக, நேர்த்தியாக, மிக மிக நுணுக்கமாக, அழகாக நாங்க செஞ்சு வாரது, பயபக்தியோட செஞ்சு வாரது. அதே போன்று நஃபிலான வணக்கங்களை சேர்த்து அதன் மூலமாகவும், ஃபர்து மூலமாகவும், நஃபிலி மூலமாகவும், ஃபர்து மூலமா அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று அதை அதிகரிக்கிற ஒரு வழிதான் நஃபிலான வணக்கங்களை அதிகப்படுத்துறது. எனவே அப்படி செஞ்சு கொண்டு போகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அன்பை எங்களால் நிச்சயமாக பெற முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்க இந்த படிச்ச விஷயங்கள், அதாவது அல்லாஹ் முழுமையாக ஈமான் கொள்வது, ஈமான் என்றா என்ன, அதனுடைய வகைகள் என்ன, தௌஹீத்னா என்ன, அதனுடைய வகைகள் என்ன என்பதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நாங்க குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றதுனா என்ன, அதே மாதிரி நன்மையை ஒரு தீமையை தடுக்கிறது அது அப்படின்னா என்ன, எப்படி நம்ம செய்யணும் என்பதை பார்த்தோம். அதே போன்றுதான் ஃபர்லான வணக்கங்களை நாங்க எப்படி எங்களோட வாழ்க்கையில பேணி செயல்படுத்துறது என்பதை பார்த்தோம். இப்படி நாங்க செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அன்பை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் எதெல்லாம் நாங்க பேசணுமோ கேட்டோமோ அதன்படி நாங்க வாழக்கூடியவர்களாக, அதை வாழ்க்கையில எடுத்து செயல்படுத்தக்கூடியவர்களாக நாங்க மாற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புல நாங்க 4 விஷயம் படிச்சிருக்கிறோம். அடுத்த ஒவ்வொரு வகுப்புலையும் 5, 6, 7 என்று இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களை தொடர்ச்சியாக படித்துக் கொண்டு செல்வோம். 10 வகுப்புகளையும் இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளுங்க. அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத் செய்வானாக. அல்லாஹ் எங்களுடைய அமல்களை அங்கீகரித்துக் கொள்வானாக. அதே போன்று நாங்கள் மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. நாங்கள் மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற நல்லடியார்களாக மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. நாளை மறுமையில் அல் ஃபிர்தௌஸுல் ஆலா என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ்வுடைய அரஷ் சிம்மாசனத்தை முகடாக கொண்ட அந்த சுவர்க்கத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்துருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.